புதுவையில் புயலை எதிர்கொள்ள தாழ்வான பகுதியில் உள்ள மக்கள் தங்குவதற்காக 121 நிவாரண முகாம்கள் ஏற்பாடு. முதலமைச்சர் ரங்கசாமி பேட்டி. புயல் காரணமாக பாதுகாப்பு பணிகளை தீவிரப்படுத்த காவல்துறையினருக்கு முதல்வர் ரங்கசாமி உத்தரவு. சட்டமன்ற உறுப்பினர் அங்காளனுக்கு கொலை மிரட்டல் விடுத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கலெக்டரிடம் புகார் மனு. புதுச்சேரியில் புயலை எதிர்கொள்ள அனைத்து துறைகளும் தயார் நிலையில் உள்ளதாகவும் மழைநீர் தேங்காத வகையில் 60 மின் மோட்டார் பொருத்தப்பட்டு மழைநீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கடலுக்கு பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று புயலாக மாறும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள நிலையில் புயலை எதிர்கொள்வது குறித்தும் புதுச்சேரியில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்தும் அனைத்து துறை அதிகாரிகளுடன் அவசர ஆலோசனை கூட்டம் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் சட்டப்பேரவையில் நடைபெற்றது. இந்த அவசர ஆலோசனை கூட்டத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சபாநாயகர் செல்வம், தலைமைச் செயலர் சரத் சௌகான், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மற்றும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, பொதுப்பணித்துறை, மின்துறை, சுகாதாரத்துறை உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி, புயல் சென்னை பரங்கிப்பேட்டை இடையேதான் கரையை கடக்கும் என கூறியுள்ளனர். புதுச்சேரியில் புயல் கரையை கடக்கும் என இருந்தால் அதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் தயார் நிலையில் உள்ளது. மழைநீர் தேங்காத வகையில் 60 மின் மோட்டார் பொருத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடலுக்கு சுற்றுலா பயணிகள் செல்லாத வகையில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தாழ்வான பகுதியில் உள்ள மக்கள் தங்குவதற்காக 121 நிவாரண முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தேவைப்பட்டால் உணவுகள் ஏற்பாடு செய்யப்படும் என்று தெரிவித்த முதலமைச்சர் ரங்கசாமி, பேரிடர் மேலாண்மை நிதி தேவையான அளவு உள்ளதாகவும் குறிப்பிட்டார். மழை நேரத்தில் அரசு அனைத்து துறைகளும் சரியான பணியை மேற்கொண்டு வருகின்றனர். காலாப்பட்டு கடற்பகுதியில் கடல் அரிப்பை தடுப்பதற்காக கற்கள் கொட்டப்பட்டு வருகிறது என்றும் அவர் தெரிவித்தார். அதாவது எந்தவித சிரமம் இல்லாமல் மக்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு நடவடிக்கை அரசு முழுமையாக எடுத்திருக்கின்றது. மற்ற இடங்களில் இப்போ பொதுப்பணித்துறை, நம்ம உள்ளாட்சி துறையை சார்ந்தவங்க எல்லாம் அந்தந்த பகுதியில் நீர் தேங்காத அளவிற்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு பார்த்துருக்காங்க. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரி கடல் சீற்றமாக காணப்படும் நிலையில் கடற்கரை சாலையை பார்வையிட்ட முதலமைச்சர் ரங்கசாமி பாதுகாப்பு பணிகளை அதிகரிக்க வேண்டும் என காவல்துறையினருக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரி கடல் சீற்றமாக காணப்படும் நிலையில் அடுத்த 12 மணி நேரத்தில் பெங்கல் புயல் உருவாகும் என்றும் தென்கிழக்கு வங்கக்கடலில் உள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகின்றது. மேலும் நாகையில் இருந்து 400 கிலோமீட்டர், புதுச்சேரியிலிருந்து 510 கிலோமீட்டர், சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கே 590 கிலோமீட்டரில் நிலை கொண்டுள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனையடுத்து புதுச்சேரி கடல் சீற்றத்தை முதலமைச்சர் ரங்கசாமி நேர்வில் பார்வையிட்டார். மேலும் ஆபத்தை உணராமல் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்குவதை தடுக்கும் வகையில் கூடுதல் காவல்துறையினரை பணியில் ஈடுபடுத்த உத்தரவு பிறப்பித்துள்ளார். சட்டமன்ற உறுப்பினர் அங்காளனுக்கு கொலை மிரட்டல் விடுத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து புகார் மனு அளித்துள்ளனர். காமராஜர் நகர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் லாட்டரி அதிபர் மார்ட்டின் மகன் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் பங்கேற்று பரிசுகள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் காலை தொட்டு வணங்கி ஆசீர்வாதம் பெற்றார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. இந்நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் பதிவிட்டு தரக்குறைவாக கமெண்ட் பதிவிடுவதாக மக்கள் குறைதீர்வு கூட்டத்தில் டிஐஜி சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன், கல்யாணசுந்தரம், சிவசங்கரன் புகார் அளித்தனர். இதுவரை வழக்கு ஏதும் பதிவு செய்யவில்லை. இந்நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாணசுந்தரம், ஜான்குமார், அங்காளன், சிவசங்கரன் ஆகியோர் நேற்று மாலை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனை சந்தித்து மனு அளித்தனர். சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் கூறுகையில், சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் குறித்து சமூக வலைதளத்தில் தரைக்குறைவாக பதிவு செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை. இன்று மீண்டும் தொலைபேசி மூலம் கொலை மிரட்டல் வந்தது. இது சம்பந்தமாக ஆட்சியர் மற்றும் டிஐஜியிடம் புகார் அளித்துள்ளோம். அரசியல்வாதிகள் தூண்டுதல் பெயரில் சட்டமன்ற உறுப்பினரை மிரட்டியுள்ளனர். மிரட்டல் விடுத்தவர் பெயரை கூட வெளியில் கூற தகுதியற்றவர் என கூறினார். புதுச்சேரியில் அவசர நிலையை எதிர்கொள்ள தேசிய பேரிடர் மீட்பு படையினருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக புதுச்சேரியில் வரும் 29ஆம் தேதி வரை கனமழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் கலெக்டர் குலோத்துங்கன் தலைமையில் அவசர நிலையை எதிர்கொள்ள பல்வேறு துறைகளில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அப்போது மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கூறும்பொழுது, அனைத்து துறையினரும் தயார் நிலையில் இருக்க வேண்டும்.
பொதுமக்கள் தங்கக்கூடிய நிவாரண மையங்களான பள்ளிகளின் கட்டிடங்களையும் தேவையான உணவுப் பொருட்களையும் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். மருந்துகளை இருப்பு வைத்துக் கொள்ள வேண்டும். மழைநீர் வெளியேற்றும் பம்புகளை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். மீன்வளத்துறையினர் மழை வெள்ள காலங்களில் படகுகள் இயக்குபவர்கள் அவசரத்திற்கு பயன்படுத்த ஏதுவாக தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். சமூக நலத்துறை மாற்றுத்திறனாளி, முதியோர், பாலூட்டும் தாய்மார்கள் மற்றும் கர்ப்பிணிகளில் தேவை உள்ளோரை தெரிந்து கொண்டு நிவாரண மையங்கள் மற்றும் மருத்துவமனைகளில் தங்க வைத்து உணவு வழங்க வேண்டும். அவசர நிலையை எதிர்கொள்ள அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்பு படையினருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது என்றார். தியாகத்தின் திருவுருவம் அன்னை கண்ணம்மாளின் 11வது நினைவு தினத்தையொட்டி லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தியாகத்தின் திருவுருவம் அன்னை கண்ணம்மாளின் 11ஆம் ஆண்டு நினைவு தினம் ஸ்ரீ சப்தகிரி குழுமம் மற்றும் குடும்பத்தினர் சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இந்நிகழ்வினையொட்டி லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் சார்பில் MJF VPS ரமேஷ்குமார் தலைமையில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக கோலாஸ் நகரில் உள்ள ரெயின்போ இல்லத்தில் காலை உணவு வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மதியம் கிருஷ்ணா நகரில் உள்ள ஜல் ஆயுஷ் சீனியர் இல்லத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. அதனையடுத்து விரைவில் குருசுகுப்பத்தில் உள்ள ஸ்ட்ரெயின் அசிசி இல்லத்தில் இரவு உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் லயன்ஸ் முன்னாள் தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான VP சிவக்குழந்தோ, சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம், சப்தகிரி குழும நிர்வாக இயக்குனர் MJF VPS ரமேஷ்குமார், லயன் விஜய் ஆனந்த் ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானத்தை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரலின் தலைவர் ஜெபஸ்டின் மற்றும் செயலாளர், பொருளாளர், நிர்வாகிகள், முன்னாள் தலைவர்கள் மற்றும் அரிமா குருமூர்த்தி உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில திமுக இளைஞரணி சார்பில் பொதுமக்களுக்கான இலவச விடியல் பயணத்தை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். அதன்படி புதுச்சேரி நகரப் பகுதியில் இயக்கப்படும் 47 பேருந்துகள் மற்றும் 25 டெம்போக்களில் பொதுமக்கள் இன்று ஒரு நாள் முழுவதுமாக இலவச பயணம் மேற்கொண்டனர். தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் 47வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில திமுக சார்பில் மாநிலம் முழுவதும் தொகுதிகள் வாரியாக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளான இன்று புதுச்சேரி மாநில திமுக இளைஞரணி சார்பில் விடியல் பயணம் என்ற கருத்தை மையப்படுத்தி இன்று புதுச்சேரி முழுவதும் பொதுமக்களுக்கான இலவச பேருந்துகள் மற்றும் டெம்போ பயணம் தொடக்க விழா திமுக மாநில இளைஞரணி அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தலைமையில் புதுச்சேரி மறைமலையடிகள் சாலையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு பொதுமக்களுக்கான இலவச பேருந்து மற்றும் டெம்போ பயணத்தை தொடங்கி வைத்தார். அதன்படி இன்று ஒரு நாள் முழுவதும் புதுச்சேரியின் நகரப் பகுதியில் இயக்கப்படும் 47 பேருந்துகள் மற்றும் 25 டெம்போக்களில் பொதுமக்கள் இலவசமாக பயணம் மேற்கொண்டனர். மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் திமுக ஆட்சி அமைந்தால் தமிழகத்தை போல் புதுச்சேரியிலும் விடியல் பயணம் திட்டம் கொண்டுவரப்படும் என சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார் மற்றும் திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுவை காமராஜர் மக்கள் பேரவை நிறுவனர் முருகராஜ் பிறந்த நாளை முன்னிட்டு முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அரியாங்குப்பம் பகுதியில் புதுவை காமராஜர் மக்கள் பேரவை நிறுவனர் மற்றும் NR காங்கிரஸ் பிரமுகரான காமராஜ் பிறந்தநாள் விழா நேற்று அரியாங்குப்பத்தில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக மாநில முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு காமராஜருக்கு பொன்னாடை போர்த்தி ஆசீர்வதித்து வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற கண் சிகிச்சை முகாமில் சிகிச்சை பெற்ற பார்வை திறன் குறைந்தவர்களுக்கு கண் கண்ணாடியும், 200க்கும் மேற்பட்ட ஏழைகளுக்கு போர்வைகளும், 50க்கும் மேற்பட்ட சிவனடியார்களுக்கு வேஷ்டி, போர்வை, துண்டு மற்றும் குடைகள் முதலமைச்சரால் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, முன்னாள் சபாநாயகர் சபாபதி, முன்னாள் துணை சபாநாயகர் பக்தவச்சலம், அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன், காங்கிரஸ் நிர்வாகி SVS சுரேஷ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். முன்னதாக இவ்விழாவில் இயக்க நிர்வாகி சாந்தகுமார் தலைமை தாங்கினார். விழாவில் முருகசாமி, சண்முகம், சீனு, அன்பழகன், முரளிதரன், குணசேகரன், சுப்புராயன், வீராம்பட்டினம் விஸ்வநாதன், மகளிர் அணி, ஸ்பெல்லிங், அஞ்சு, அலமேலு, லதா உள்ளிட்ட நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் இவ்விழாவில் கலந்து கொண்டு முருகராஜுக்கு சால்வை அணிவித்து தங்களது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். விழா இறுதியில் மகளிர் அணி தலைவி உமா என்கின்ற கமலாதேவி நன்றி உரையாற்றினார். அரியாங்குப்பம் தொகுதியில் மழை நீரால் பாதிப்படைந்த பகுதிகளை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரியில் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக அரியாங்குப்பம் தொகுதி முருங்கம்பாக்கத்தில் உள்ள அரவிந்தர் நகர், அங்காளம்மன் நகர் ஆகிய குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளதை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி, புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் வெங்கடாஜலபதி, இளநிலை பொறியாளர்கள் ஞானசேகரன், பாஸ்கர் ஆகியோருடன் ஆய்வு மேற்கொண்டார்.
அப்போது தேங்கி நிற்கும் மழைநீரை உடனடியாக வெளியேற்றி மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்ப விரைந்து நடவடிக்கை எடுக்க சட்டமன்ற உறுப்பினர் அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்டார். இந்த ஆய்வின் போது என்ஆர் காங்கிரஸ் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் அந்தந்த பகுதி பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரி, காரைக்கால் துறைமுகங்களில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. இதனால் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என புதுச்சேரி மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்ததை தொடர்ந்து படகுகள் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை அடுத்து புதுச்சேரி மற்றும் காரைக்கால் துறைமுகங்களில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. பிரான்சில் குடும்பத்துடன் வசிக்கும் பிரேம்குமார் சார்லி என்பவருக்கு சொந்தமான பழமையான வீட்டின் முன்பகுதி கனமழையால் இடிந்து விழுந்ததில் அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 3 பைக்குகள் சேதமாகின. புதுச்சேரியில் நேற்று முன்தினம் இரவு முதல் மழை பெய்து வருகிறது. பகலில் தூறலுடன் லேசான மழை தொடர்ந்து பெய்து வந்தது. புதுச்சேரி ஒயிட்டவுன் மணக்குள விநாயகர் கோவில் அருகில் உள்ள லாத்தே லொரிஸ்டோன் வீதியில் பிரான்சில் குடும்பத்துடன் வசிக்கும் பிரேம்குமார் சார்லி என்பவருக்கு சொந்தமான பழமையான வீடு உள்ளது. புதுச்சேரியில் பெய்து வரும் தொடர் கனமழைகள் பழமையான வீட்டின் முன்பகுதி இடிந்து விழுந்தது. இந்த வீடு கடந்த பல மாதங்களாக பூட்டப்பட்டு கிடக்கிறது. தொடர் மழையால் நனைந்திருந்த வீட்டின் முன்பகுதி தளம் நேற்று மாலை திடீரென இடிந்து விழுந்தது. சாலையில் நிறுத்தியிருந்த 3 பைக்குகள் சேதமடைந்தன. சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு நிலைய பொறுப்பு அலுவலர் பழனி தலைமையிலான தீயணைப்பு வீரர்கள் இழந்து விடும் நிலையில் இருந்த மீதமுள்ள தளம் பகுதியை இடித்து அகற்றி பாதுகாப்பை உறுதி செய்து புறப்பட்டனர். புதுச்சேரியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் 60% மக்கள் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் அரசு மருத்துவமனையில் நோயாளிகள் படுக்கக்கூட இடமில்லை என குற்றம் சாட்டிய அதிமுக, மக்கள் மீது அக்கறை இல்லாத அரசு சட்டசபை கட்ட 600 கோடி ரூபாய் கேட்பதா என கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், ஆளுநருக்கும் முதல்வருக்கும் அதிகார பிரச்சனைகள் வரும்போது மட்டுமே முதலமைச்சர் ரங்கசாமி மாநில அந்தஸ்து பற்றி பேசுகிறார், சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்றுகிறார். ஆனால் மற்ற நேரங்களில் மாநில அந்தஸ்து பற்றி அவர் நினைப்பது இல்லை. மத்திய அரசு அமைத்துள்ள 16வது நிதி கமிஷனில் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலமும் நிதி பகிர்வு சம்பந்தமாக விளக்கங்களையும் கருத்துக்களையும் எடுத்து வைக்கின்றனர். ஆனால் புதுச்சேரி நிதி கமிஷனில் இணைக்கப்படாததால் புதுச்சேரி மாநில நிதி சம்பந்தமாக மத்திய அரசுக்கு தெரியப்படுத்த முடியவில்லை என்றார். இதற்காக புதுச்சேரி அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். புதுச்சேரியில் உள்ள துறைமுகம் கலால் துறை மூலமாக மத்திய அரசுக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் வரியாக செலுத்தப்படுகிறது. ஆனால் அதிலிருந்து 1 ரூபாய் கூட புதுச்சேரிக்கு மத்திய அரசு செலவு செய்யவில்லை. அப்படி நிதி கமிஷனில் புதுச்சேரியை இணைத்தால் 1600 கோடி ரூபாய் நிதி பகிர்வு புதுச்சேரிக்கு வரும் என்றும் அவர் குறிப்பிட்டார். புதுச்சேரியில் தொடர்ந்து பருவமழை பெய்து வருவதால் வாய்க்கால்களை தூர்வார வேண்டும். டெங்கு, மலேரியா போன்ற காய்ச்சல்கள் பரவி வருகிறது. 60% மக்கள் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே சுகாதாரத்துறையில் மருந்துகள் இருப்பு வைக்க வேண்டும். அரசு மருத்துவமனையில் நோயாளிகள் படுக்கக்கூட இடமில்லாமல் இருக்கிறது. ஆனால் சட்டசபை கட்ட 600 கோடி ரூபாய் இந்த அரசாங்கம் கேட்கிறது. மக்கள் மீது கொஞ்சம் கூட இவர்களுக்கு அக்கறை இல்லை என்று தெரிவித்த அவர் உடனடியாக மருத்துவமனையை மேம்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். உழவர்கரை தொகுதியில் முதியோர் விதவை உதவித்தொகைக்கான ஆணையை 100 பயனாளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் வழங்கினார். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த முதியோர், விதவை மற்றும் ஆதரவற்ற பயனாளிகளுக்கு உதவித்தொகைக்கான ஆணை வழங்கும் நிகழ்வு உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர், மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் சா இளங்கோ, உதவி இயக்குநர் பாலமுருகன் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நிதி உதவிக்கான ஆணைகளை வழங்கினார். உடன் ஜனா, ராஜா, ஜான், சீனு ரெட்டியார் மற்றும் தொகுதி முக்கிய நிர்வாகிகள் உடனிருந்தனர். விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் பிறந்தநாள் விழாவை புதுச்சேரி மதிமுகவினர் கேக் வெட்டியும் ஏழை எளிய மக்களுக்கு 1 கிலோ சர்க்கரை வழங்கியும் சிறப்பாக கொண்டாடினர். விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் பிறந்தநாள் விழா புதுச்சேரி மறுமலர்ச்சி திமுக சார்பில் முதலியார்பேட்டையில் நடைபெற்றது. மாநில பொறுப்புக்குழு உறுப்பினர் இளங்கோ தலைமை தாங்கினார். சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கலந்து கொண்டு கேக் வெட்டி பொதுமக்களுக்கு வழங்கினார். மதிமுக முன்னாள் பொறுப்பாளர் ஹேமா பாண்டுரங்கம் கலந்து கொண்டு 200க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு 1 கிலோ சர்க்கரையும் மரக்கன்றுகளையும் வழங்கினார். நிகழ்ச்சியில் மதிமுக நிர்வாகிகள் செல்வராசு, வேதா வேணுகோபால், மாசலாமணி, விஜய், செல்லத்துறை, கரிகாலன், திமுக நிர்வாகிகள் கிருஷ்ணமூர்த்தி, இஸ்மாயில், பாஷா, லோகு, பொறியாளர் சம்பத் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தாயக விடுதலைக்காக தன் இன்னுயிரை தந்த மாவீரர்களுக்கு வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்வு தமிழர் களம் சார்பாக முருங்கம்பாக்கத்தில் நடைபெற்றது.
தமிழர் என்கின்ற தேசிய இனத்திற்கு இந்த பூமி பந்தில் ஒரு தேசம் வேண்டும் என்கின்ற லட்சிய கனவோடு தமிழீழத்தில் போராடி தன்னுயிரை தந்த மாவீரர் தெய்வங்களின் புனித நாள். மக்களை காக்க தங்கள் உயிரை கொடுத்து தாய்மண்ணை முத்தமிட்டவாறே மரணத்தை புன்னகையோடு வரவேற்ற மாவீரர்களுக்கு வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்வு தமிழர் களம் சார்பாக முருங்கம்பாக்கத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் தமிழர் களம் மாநில செயலாளர் அழகர் ஒருங்கிணைத்தார். தமிழர் களம் வெங்கட், புதுவை தமிழ் எழுத்தாளர் சங்கம் தமிழ் நெஞ்சன், முனைவர் ஆனந்தன், மார்டின், ரமேஷ், மனோஜ் அனைவரும் பங்கேற்று வீரவணக்கம் செலுத்தினர். உப்பளம் தொகுதி கோவில்களின் ஒருகால பூஜைக்கான நிதி உதவியை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி வழங்கினார். புதுவை இந்து அறநிலையத்துறை மூலம் உப்பளம் தொகுதியில் உள்ள 2 கோவில்களின் ஒருகால பூஜைக்கு நிதி உதவி வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் கோவில் ஆகிய 2 தொகுதிக்கு உட்பட்ட கோவில்களுக்கு தலா ரூபாய் 20,000த்திற்கான காசோலையை கோவில் நிர்வாகிகளிடம் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி வழங்கினார். அப்போது தொகுதி செயலாளர் சக்திவேல், கோவில் நிர்வாகிகள், கழக சகோதரர்கள் உடனிருந்தனர். மணவெளி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மழை நீரால் சேதமடைந்த இடங்களை சபாநாயகர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. புதுச்சேரியில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் கனமழையால் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நல்லவாடு, புதுக்குப்பம் ஆகிய மீனவ கிராமங்கள் மற்றும் தொகுதி முழுவதும் மழையினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், மாவட்ட ஆட்சியர் கூத்துங்கன் மற்றும் அரசு அதிகாரிகளுடன் நேரில் சென்று பார்வையிட்டார். மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறியதோடு அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய உதவிகளை வழங்கவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளை உடனடியாக சீர் செய்யவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இந்த ஆய்வின் போது பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் பாலசுப்ரமணியன், செயற்பொறியாளர் மற்றும் இளநிலை பொறியாளர்கள், மீன்வளத்துறை அதிகாரிகள், அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து உதவி பொறியாளர் மற்றும் இளநிலை பொறியாளர்கள், அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் உடனிருந்தனர். மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் சட்டக்கல்லூரியில் நடைபெற்ற அரசமைப்பு நாள் விழாவில் மாணவர்கள் அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரை உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். மதகடிப்பட்டில் இயங்கி வரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் சட்டக்கல்லூரியில் அரசமைப்பு நாள் இன்று கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்வில் மணக்குள விநாயகர் கல்வி குழும தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன் தலைமை வகித்தார். அறக்கட்டளை பொருளாளர் ராஜராஜன், செயலாளர் நாராயணசாமி, துணை செயலாளர் வேலாயுதம், ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி முதல்வர் மற்றும் இயக்குனர் டாக்டர் VSK வெங்கடாஜலபதி மற்றும் சட்டக்கல்லூரி முதல்வர் டாக்டர் வின்சென்ட் அற்புதம் உள்ளிட்டோர் விழாவில் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக விழுப்புரம் அரசு குற்றவியல் வழக்கறிஞர் சுப்பிரமணியன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அவர் தனது உரையில் இந்திய அரசமைப்பு சட்டம் உலகின் மிக நீண்ட எழுத்து வடிவிலான அரசமைப்பு சட்டம் என்றும் குடிமக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதில் நமது அரசமைப்பு சட்டம் உலக நாடுகளுக்கு முன்மாதிரியாக திகழ்கிறது என்றும் சமத்துவம், தனிமனித சுதந்திரம் போன்ற கோட்பாடுகளை கொண்டுள்ளது என்றும் விளக்கமாக உரை நிகழ்த்தினார். மேலும் அரசியல் அரசமைப்பு சட்டத்தின் சாராம்சங்களை பள்ளி மாணவர்களுக்கு எடுத்துரைக்கும் புதிய பாடத்திட்டங்களை சட்ட கல்லூரிகளின் உதவியோடு செயல்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அகாடமி டீன் அறிவழகர் தலைமையில் அனைத்து மாணவர்களும் அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரை உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். சட்டக்கல்லூரி பேராசிரியர் டாக்டர் பிரபா நன்றி உரையாற்றினார். நவம்பர் 26 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 75வது ஆண்டு தினத்தில் சட்ட மாமேதை புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவப்படத்திற்கு மரியாதை செய்து பட்டதாரி இளைஞர்களுக்கு உரிமை கேட்டு மாணவர் கூட்டமைப்பு சார்பில் கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. அண்ணா சிலை அருகே நிறுவன தலைவர் சாமிநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் புதுச்சேரியில் நிரப்பப்படும் அனைத்து நேரடி நியமன அரசு பணி பட்டதாரி தேர்வுகளுக்கும் சம வாய்ப்பினை உறுதி செய்ய வேண்டும், அரசு பணி பொதுத் தேர்வில் கலை, அறிவியல், பொறியியல், சட்டம், மருத்துவம் உள்ளிட்ட அனைத்து பட்டதாரி தேர்வுகளுக்கும் சம பாடமுறையை வழங்க வேண்டும், பட்டதாரி இளைஞர்களை ஒவ்வொரு பணி நியமனத்திற்கும் நீதிமன்றம் நாடி செல்ல தூண்டக்கூடாது, ஊர்காவல் படை தேர்வு நடத்த எழுத்து தேர்வு முறைகேடுகளை எதிர்த்து நீதிமன்றம் சென்ற வழக்காடி உள்ளவர்களுக்கு பணி வழங்க நீதிமன்ற அவமதிப்புக்கு ஆளாக கூடாது, ஊர்காவல் படை தேர்வில் செய்த முறைகேடுகளை திருத்த மறுத்து உள்துறை அமைச்சர் பரிந்துரை செய்தும் ஏற்காத தலைமைச் செயலக ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லையெனில் தேர்வாளர்களை விடுத்து மீதமுள்ள 300 காலி பணியிடங்களுக்கு மைதான தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு மறுதேர்வு நடத்த வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 7105 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 95 ரூபாய். புதுவையில் புயலை எதிர்கொள்ள தாழ்வான பகுதியில் உள்ள மக்கள் தங்குவதற்காக 121 நிவாரண முகாம்கள் ஏற்பாடு. முதலமைச்சர் ரங்கசாமி பேட்டி.
புயல் காரணமாக பாதுகாப்பு பணிகளை தீவிரப்படுத்த காவல்துறையினருக்கு முதல்வர் ரங்கசாமி உத்தரவு. சட்டமன்ற உறுப்பினர் அங்காளனுக்கு கொலை மிரட்டல் விடுத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கலெக்டரிடம் புகார் மனு. மக்கள் மீது அக்கறை இல்லாத அரசு சட்டசபை கட்ட 600 கோடி ரூபாய் கேட்பதா? அதிமுக கண்டனம்.